அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, டிஎன் செட் எக்ஸாமுக்கான தேர்வு முடிவு எப்போது வெளியிடப்படும், அதை பற்றின ஒரு பத்திரிகை செய்தி தான் டிஆர்பி போர்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த வீடியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு அப்படின்னாக்கா, தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு. சரிங்களா? ஸோ என்னன்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இந்த பத்திரிகை செய்தி, ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி போர்டு வெளியிட்டக்கூடிய இந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில தகுதி தேர்வு டிஎன்செட் 2024 நடத்துவதற்கு அறிவிக்கை யார் வெளியிட்டாங்கன்னா, மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி தான் வெளியிட்டாங்க. நமக்கு தெரியும். அதே மாதிரி அரசாணை மற்றும் யுஜிசியிடம் இருந்து பெறப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு, அதாவது டிஎன்செட் எக்ஸாம் 2025 மார்ச் மாதம் 6, 7, 8, 9 தேதிகளில் தேர்வு வாரியம் மூலமாக நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வரல. என்ன ரீசனுக்காக ரிசல்ட் வரல அப்படின்னா, தமிழ் வழி பயின்றவங்க ஒரு சிலர் இந்த தேர்வு எழுதுலேயே அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸோடைய தீர்ப்பு இப்போது ரீசெண்டாக அந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி அதுக்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, தமிழ் வழி பிஎஸ்டிஎம் பயின்றோருக்கான இடஒதுக்கீடு அரசாணை எண் 163 உயர்கல்வி H1 துறை நாள் 17 கீழ் படி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது. அப்போ தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் இந்த தேர்வு முடிவு வெளியிடும் போது அவங்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு இருக்கும், இத்தனை % அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்செட் 2024க்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதியுள்ள விண்ணப்பதாரர்களில் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கோரும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் தாங்கள் தமிழ் வழியில் 1ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரை பயின்றதற்கான சான்றிதழ்களை இணைப்பில் ஃபார்மேட் 1, ஃபார்மேட் 2 உள்ளவாறு உரிய அலுவலர்களிடம் கையொப்பம் பெற்று www.trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி பிற்பகல் 5 மணி வரை பதிவேற்றம் செய்ய தெரிவிக்கப்படுகிறது. அப்போ யாரெல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ அதுலேயும் பர்டிகுலராக 1ஆம் வகுப்புலேருந்து முதுகலை வரைக்கும், சரிங்களா, முதுகலை வரைக்கும் பிஜி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், வெறும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும். அதுக்கு நம்ம டிஆர்பி போர்ட்லேயே ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போயிட்டு சர்க்குலர் ஃப்ரெஷ் நியூஸ்ன்னு போனீங்கன்னாக்கா அதில் ஃபார்மேட் 1, ஃபார்மேட் 2 கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட் 1, ஃபார்மேட் 2 டவுன்லோட் பண்ணி அதை யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினமோ அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம இந்த மந்த் 23ஆம் தேதியிலிருந்து, அதாவது நேற்று புதன்கிழமை இருந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ மேற்குறிப்பிட்ட தேதிக்குள் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோர இயலாது. சப்போஸ் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அவங்க சிம்பிளாக நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் போயிட்டு என்ன பண்ணாலையும் எதுவும் நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ யாரெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12 பிஜி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ அவங்க இம்மிடியட்டாக போயிட்டு அந்த ஃபார்மேட் 1, ஃபார்மேட் 2 டவுன்லோட் பண்ணி யார்கிட்ட சைன் வாங்கணுமோ அவங்ககிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு, அதாவது கொஞ்சம் மார்க் குறைவாக எடுத்திருந்தாலையும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இது தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கான ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே டேட் கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும்னா அதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு 10 days அந்த டைமுக்குள்ளே என்ன ஆகும்னா நமக்கு டிஎன் செட் எக்ஸாமுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.